வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். மத்திய கிழக்கு சமாதான திட்டத்துக்கு அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் அளித்த ஆதரவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நன்றி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது மத்திய கிழக்கு சமாதான திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் இதை மிகப்பெரிய நாள் என குறிப்பிட்டுள்ளார். டிரம்ப் குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டான், எகிப்து மற்றும் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு தனிப்பட்ட நன்றியை தெரிவித்தார். டிரம்ப் மத்திய கிழக்கு சமாதான திட்டத்தில் பங்கேற்ற அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்தார். அவர் இந்த முயற்சி இறுதி கட்டத்தில் உள்ளது எனவும் தெரிவித்தார். இது ஒரு மிகப்பெரிய நாள். இது எப்படி தீருகிறது என்று பார்ப்போம். இறுதி ஒப்பந்தம் உறுதியாக முடிவடைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அதே வீடியோவில் டிரம்ப் வரவிருக்கும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நீதி மற்றும் சமநிலையுடன் நடைபெறும் என்று கூறினார். மேலும் சிறைப்பட்டோர் தங்கள் குடும்பங்களுக்கு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையும் தெரிவித்தார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $23.66. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.61. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $88.75. அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு $302.31. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.17 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 441 ரியால்கள், 1 பவுண்ட் 3528 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 10,945 என்ற அளவிலும், 1 பவுண்ட் 87,560 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.